ப்ரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 2 வருஷம் எதுக்கு? 1 வருஷத்துக்கு முன்னாடி, நீங்க இந்த மாதிரி திமுக கூட்டங்கள்ல நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? நான் சொல்றது, அந்த செல்ஃபி எடுக்கிறத பத்தி இல்ல. இந்த ரேம்ப்ல நடந்து போறத பத்தி நான் சொல்லல. இல்ல இந்த ரோட் ஷோ பண்றாங்கல்ல, அத பத்தி இல்ல. ஆனா இப்போ புதுசா பார்க்குற விஷயங்க, அத நீங்க நியாயப்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல இந்த பில்லி சூனிய யாராவது வச்சுட்டாங்க அப்படின்னா, அ உடனே இந்த எலுமிச்சம்பழம் இல்ல மந்திரிச்ச பொருளுகள கொண்டு வந்து வச்சுட்டு, தலைய சுத்தி அப்படி 3 சுத்து சுத்திட்டு, அத அப்படியே விட்டு எறிவாங்க. அந்த மாதிரி அவன் அவன் கையில புடிச்சுக்கிட்டு சுத்துறான். தலைக்கு மேல சுத்து சுத்துன்னு சுத்திட்டு விட்டு எறியிறான். கரெக்ட்டா தலைவர பார்த்து எறியிறாங்க. அது இது கொடிய சொல்றீங்க. கொடிய தாவேகால இந்த கல்ச்சர ஆரம்பிச்சு வச்சாங்க. அவங்க மாநாடுகள், கூட்டங்கள் எல்லாம் இந்த ரோட் ஷோ இது எல்லாத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் தலைக்கு மேல அந்த கொடிய சுத்துன்னு சுத்துறது. சுத்திட்டு அப்புறம் வீசி எறியிறது. விஜய் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ப்ல மாநாடுகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஓடி ஓடி போய் அப்படி தவ்வி தவ்வி பிடிப்பாரு. பிடிச்சு அவர் கழுத்துல போட்டுக்கிருவாரு. சில சமயங்கள்ல அது மேல ஏறியும் நடந்து போய்க்கிட்டும் இருப்பாரு. அதே மாதிரி இவங்களும் சுத்துறாங்க. சுத்திட்டு ஸ்டாலின் மேல வீசி எறிகிறாங்க. திமுகவினுடைய சமீபத்திய செயல்பாடுகள், அதாவது பொது வெளியில திமுக அ கட்சி தொண்டர்கள், அந்த கட்சி மாநாடுகள் நடக்கக்கூடிய விதத்த நம்ம பார்த்தோம்னா, அதுல கண்டிப்பா தாவேகாவினுடைய, விஜயினுடைய பாதிப்பு அதிகமா இருக்கு. அது அதிகமாகிக்கிட்டே வருது அப்படின்றத ஒரு நடுநிலையிலிருந்து, வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய யாரும் சொல்ல முடியும். இப்ப இதே போக்கு அப்படியே போச்சுன்னா, இந்த தாவேகாவிற்கும், திமுகவிற்கும் இந்த கல்ச்சர் வைஸ் 2ம் அப்படியே மெர்ஜ் ஆயிடும். அப்படி மெர்ஜ் ஆயிடு ஒண்ணு மண்ணா போயிருது அப்படின்னா, கடைசியில ஓட்டு போடும்போது அவன் பாட்டுல விசில் சின்னத்துல போய் குத்திட்டு வந்துட போறாங்க.